100. 200 blind. 200 blind. 200. Hey, baby. Hi. Hi, sweetie. Oh, 1600. 3,000. Sure. யார் நீ? ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் எதிரி யாரை ஏமாத்துறேன்னு சொல்ற? நீதான். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? பேபி ஜஸ்ட் a minute. என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு இங்க தண்ணி காட்டணும்? போவாண்டா? You want brandy? I want பூந்தி. போடி. போனா? ரமேஷோட கார்டை எங்கம்மா வச்சிருக்க? சொல்லிடு. சொல்ல மாட்டேன். எட்டு பேடு ஜோக்கர்ல ராஸ்கல் பிடிச்சி உட்காரு. அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சேரு. நீங்க இங்க சேர்க்காதீங்க. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்ச காலை உடிச்சிரு. நோ 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 ப்ளீஸ். என்ன மறைக்கிறேன்? வெளில போய் இங்க கோலி விளையாட போறேன். மிஸ்டர், எவ்வளவு பணம் தோத்துருப்ப? 10,000 ரூபாய்? 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். அது என்னால எப்படி முடியும்? உன்னாலதான் முடியும். நீதான் பிளைங் கிளப்ல மெம்பர் ஆச்சு. எங்க வேணாலும் பறக்கலாம். பறக்கும் போது படம் பிடிச்சா போச்சு. யாராவது சந்தேகப்பட்டா? போலீஸ் கமிஷனர் உனக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய மருமக நீ பறக்கும் போது உன் கூட இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல துணிச்சல் இருந்தா 2 lakhs கைக்கு வரும். இந்த கேமரா. உங்க பேரா? சாரி, அசோக். அன்று நான் உன்னிடம் கைதியானேன், இன்று நான் உன்னையே கைது செய்தேன். எதற்காக வருகின்றேன், உனக்காக தொடர்கின்றேன். Senorita, how do you feel about me now, I say? Can do.
தலை குளிக்க விதி இருக்கு, மனம் முடிக்க இறங்கிவிட்டால் சுகம் இருக்கு, இதயத்திலே இடம் இருக்கு, தொடர்கதை எழுதுவோம் விரைவிலே. தோட்டக்காரன் பூவை பாடினால் பார்க்குமே கேட்குமே. அன்று நான் உன்னிடம் கைதியானேன், இன்று நான் உன்னையே கைது செய்தேன். உனக்காக பிறந்தேனே, எதற்காக வருகின்றாய்? பறந்தாலும் விடமாட்டேன், பிற கையில் தரமாட்டேன். எதற்காக வருகின்றேன், உனக்காக தொடர்கின்றேன். பேபி பேபி அப்படி ஃபீல் அபவுட் மீ நவ. பறந்தாலும் விடமாட்டேன். கண்டவனும் ஃப்ரெண்ட் கிளப்ல மெம்பர் ஆயிருக்கான். நான்சென்ஸ். சாரி சார். Bloody fool idiot. Give me that. தேங்க்யூ. Come, let's go. ரமேஷ், எஸ், பணத்தை சரியா நீட்டியா? எல்லாமே கரெக்டா இருக்கு. குட். பெஸ்ட் ஆஃப் லக். பை. லிலி, இந்த ஃபில்ம் டெவலப் பண்ணு. குயிக். கான்ஸ்டபிள், என்னப்பா அது? சைலன்ஸ். பார்த்தா தெரியல, கழுதப்பட்டாலும் ஏய், வேலை கொண்டு போகலாம். முடியாதுப்பா. பயங்கர ஸ்ட்ரைக் நடத்துதுங்க. வாட் ஸ்ட்ரைக்? ஆமாங்க. மனுஷங்கள்லாம் எங்க லெவலுக்கு வந்தப்பறம் நாங்க ஏன் மனுஷ லெவலுக்கு போய் ஸ்ட்ரைக் பண்ண கூடாதுங்கறத இவங்க பாயிண்ட். என்ன கேக்குதுங்க தெரியுமா? துணியில அழுக்கு ஜாஸ்தி கூடாதான், சுமைக்கேத்த தீனி, லீவு, போனஸ் எல்லாம் கேக்குதுங்க. உன்னை பார்த்தா பைத்தியக்காரன் போலீஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒழுங்கா வழிவிடு, இல்ல சுட்டு தள்ளிடுவேன். ஏய், ஜில்பா தலையா, அது ஒன்னால முடியாது, உங்க அப்பனால முடியாது, ஏன் அந்த குரு வந்தா கூட முடியாது. குருவா? கழுதப்பையில வழிவிடுற. என்னடா குரு பேரை கேட்ட உடனே நடுங்குற? நான் ஏன் நடுங்கணும்? எனக்கு அந்த குரு ஒண்ணுதான், இந்த கதையும் ஒண்ணுதான். குரு வந்தாச்சு, மரியாதை அந்த பொட்டியை கொடுத்துரு, இல்லாட்டா வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கணும்.
பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல கொலகாரனுக்கு கால் நடுங்கும், கொள்ளகாரனுக்கு கை நடுங்கும், அரசியல்வாதிக்கு நாக்கே நடுங்கும். உங்களை சும்மா விட போறது லாக்கப்புக்கு வாங்க வாங்க வாங்க. சாமி சாமி, இந்த தொழிலை செஞ்சுதான் கால் வச்சு கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தொழிலை செஞ்சாலும் உங்களுக்கு கஞ்சி தானே? ஆமா. அதுக்கு நீங்க பட்னியா கிடக்கலாம். அறிவு இருக்கா உங்களுக்கு? என்ன நடக்கிறதுக்காக சர்க்கார் எவ்வளவு பெரிய ரோடு போட்டுருக்குது, அதை விட்டுட்டு இத்தனோட கம்பியில் நடந்தா எப்படி? அப்புறம் பஸ்ல அறிதான் எப்படி போகும்? இதுலதான் போகுமா? சும்மா ஒரு பொருளமா கேட்டாதே. இல்லைங்க, உங்க காலை பிடிக்கிறவங்க. காலை தானே? ஆமாங்க. அப்ப பிடி. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நீ மட்டும் காலை பிடிச்சா போதுமா? உன் பொண்ணு சும்மா இருக்குதே. பொண்ணா? உன் பொண்ணு தானே இது? நானே பட்டதுங்க. என்ன இது கம்பெனியா நடத்துவாங்க? பிடிக்க சொல்லியா காலை? ஆமா மங்கா, ஐயா காலை பிடிச்சு விடுமா? இதான் காலு. இட்ஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள் ரமேஷ். குரு ஒருத்தன் துணையோட வந்து கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்றத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி எவ்வளவு பெரிய கொள்ளையா இருந்தாலும் குரு தனியா தான் அடிச்சிருக்கான். என்ன நம்புங்க அங்கிள், என்ன வழிமறிச்சது ஒரு ஆள், குருன்னு சொல்லிக்கிட்டு என்ன கொள்ளடிச்சது வேற ஒரு ஆள். சார், இந்த லெட்டரையும் கேமராவையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போறாரு ஒரு ஆள். குரு என்ன சார் குரு குருன்னு பேச்சாடி விடுது? குரு பெயர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? சிதாவும் குரு இந்த லெட்டரையும் பிலிம் லோட் பண்ண இந்த கேமராவே அனுப்பிச்சு வச்சிருக்கான். கேமராவா? குரு கொள்ளக்காரனால இருந்தா என்னைக்கு பிலிம் ப்ரொடியூசர் ஆனா? நோடோ, யாரோ ஒரு தேச துரோகி நம்ம நாட்டு மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் படம் பிடிச்சு எதிர்நாட்டுக்கு படம் காமிக்க பார்த்திருக்கான். நல்ல சமயத்துல குரு குறுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தி கேமராவையும் பிலிமையும் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். பாஸ்டர்ஸ், இந்த மாதிரி தேச துரோகிகளை என்ன செய்யறதுன்னு புரியல. என்ன மிஸ்டர் ரமேஷ்? ஆமா, நெத்தியில் என்ன காயம்? மிஸ்டர் ரமேஷ் கிட்ட குரு தான் கைவரிசையை காட்டிட்டான். இனிமே அந்த குரு கிட்ட எதுவும் வம்பு வச்சுக்காதீங்க. அது சரி, இன்னொரு தடவை அந்த குருவை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒய்நாட், ஒரு தடவை பார்த்தா போறோம், அப்புறம் மறக்கவே மாட்டேன். மன்னிக்கணும், உங்க ஞாபக சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. What do you mean? என்னையே உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நீங்க போய் குருவை என்ன சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே என்ன 2 முறை பார்த்திருந்தோம், உங்களால என்ன தெரிஞ்சுக்க முடியல. முதல் தடவை பூமியில, இன்னொரு தடவை ஆகாசத்துல. ஒருவேளை 2 சமயத்திலயும் உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்ததுனால உங்க கவனம். ஹலோ அங்கிள். விடமாட்டேன் பிறர் கையில் தரமாட்டேன், அன்று நான் உன்னிடம் கைதியானே, இன்று நான் உன்னையே கைது செய்தேன். வாமா சுஜா, என்ன விஷயம்? அங்கிள், புயல் நிவாரண நிதிக்காக நாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பாடு பண்றோம். அதுக்கு டிக்கெட்ஸ் வைக்கணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நீ எந்த டிக்கெட் சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பவரை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். ரமேஷ், நீ எப்படி நழுவது தானே? நான் 2000 ரூபாய் தரேன். தேங்க்யூ. மிஸ்டர், நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் ரூபாய். பேனா இருக்கா? இந்த பணம் கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க உழைச்சிருக்கீங்க போல் இருக்கு. பேனாலாம் ஒரே வேர்வையா இருக்கு. 101 ரூபாயா? $2 லட்சமா? ஆமா, நல்ல காரியத்துக்கு பயன்பட போற பணம். எங்க கையில இருந்தா குரு மாதிரி பொல்லாத பசங்க அடிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க. என்ன மிஸ்டர் ரமேஷ்? அங்கிள், இந்த செக் மாத்தினா பணம் வந்துடும் இல்ல? Don't be silly. He is a real big shot. இவர் பேர் சொன்னா போதும், செடியிலிருந்து காய்ச்சி கொட்டும் பணம். நான் வரேன் அங்கிள். வரேன். மிஸ்டர் அசோக், குரு சம்பந்தமா பேசிட்டு இருந்ததுல நீங்க வந்ததை மறந்துட்டேன். என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நான் அந்த பார்வதி நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு போலீஸ் பெர்மிஷனுக்காக வந்தேன். இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? போன் பண்ணியிருந்தா போதுமே, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ வெரி